ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வழக்க சொற்கள், அதாவது நார்மலா யூஸ் பண்ற ஃப்ளூவன்ட் தமிழுக்கு நம்மளுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்றத தான் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனை சாப்பிட வை அப்படின்னு சொல்லல. சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்ப தெரிஞ்ச வேர்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவனை அப்படின்னா ஹிம், சாப்பிடுறது அப்படின்னா ஈட். அப்போ இப்போ வை அப்படின்றதுக்கு, சாப்பிட வை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அப்படியே சென்டென்ஸா எப்படி மேக் பண்ணலாம்னா மேக். அவனை ஹிம், சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். மேக் ஹிம் ஈட். அவனை சாப்பிட வை. மேக் ஹிம் ஈட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கொஞ்சம் துணிய உயர்த்து அப்படின்னும் போது லிஃப்ட் தி கிளாத் லிட்டில் பிட். இப்ப நம்ம இங்க துணி எங்கேயாவது காய போட்டிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது காய போட்டிருக்கோம் அப்படி இருக்கும்னா, இல்ல கொஞ்சம் துணியை இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி போட்டு காய போடு, இல்ல துணியை கொஞ்சம் தூக்கி மேல போடு அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த துணியை கொஞ்சம் மேல தூக்கு அப்படின்றதுக்கு லிஃப்ட் தி கிளாத் லிட்டில் பிட். அப்போ லிஃப்ட் பண்ணு, கொஞ்சம் தூக்கு அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியலை தூக்கணும், ஒரு பொருளை தூக்கணும் அப்படின்னா லிஃப்ட் தி மெட்டீரியல் லிட்டில் பிட். அப்போ கொஞ்சம் அந்த பொருளை வந்து மேல தூக்குங்க அப்படின்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்தது, உங்களுடைய கைய மேல தூக்குங்க, கைய வந்து மேல தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, raise your hands. அப்போ உயர்த்துங்க, அதாவது தூக்குங்க அப்படின்றதுக்கு ரைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? your hands, கைய அப்படின்றதுக்கு, உங்களுடைய கைய அப்படின்றதுக்கு your hands, உங்களுடைய கைகளை. raise your hands. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவன் தலையாட்டிக்கிட்டு போறான் அப்படின்றதுக்கு, அவன் தலையாட்டிக்கிட்டு போறான் அப்படின்றதுக்கு, அவன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லலாம் he. போறான் அப்படின்றதுக்கு goes. இப்போ ஆட்டிக்கிட்டு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஷேக் பண்ணிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்போ by shaking his head, அவனுடைய தலைய ஆட்டிட்டு போறான். ஓகேங்களா? நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அவன் பாரு தலையை மட்டும் ஆட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, he goes by shaking his head. ஓகேங்களா? நான் ஒரு விஷயம் சொன்னேன், அவன் தலையை மட்டும் ஆட்டிட்டு போறான், என்ன செய்வானோ செய்ய மாட்டானோ அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு வந்துட்டு he goes by shaking his head. இல்லைன்னா இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, he goes, அவன் போறான், he goes at the same time, அதே நேரத்துல, அவன் போறான் அதே நேரத்துல he shake, அவன் தலைய ஆட்டிக்கிட்டு இருக்கான். he shake his head, அவன் ஆட்டுறான் அவனுடைய தலைய. சோ இதுதான், இப்படிதான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? he goes at that same, அவன் போறான் அதே டைம்ல அவன் தலையாட்டிக்கிட்டே போறான். ஓகேங்களா? இல்லைன்னா he goes by shaking his head. சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவன் தொல்லையை தாங்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இது சொல்லுவோம்ல. சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he, அவன் தாங்க முடியல அப்படின்னா அப்ப நிறைய தரான், தாங்க முடியாத தொல்லையை வந்து தரான்னு அர்த்தம். அப்போ வந்து அது எப்படி சொல்லலாம்னா, he gives more trouble. ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ட்ரபிள் பண்றான், அதாவது தொல்லை கொடுக்கறான். அவன் வந்துட்டு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு தொல்லை கொடுக்கறான். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா, இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா,
I am unable. I am unable. ஐயோ என்னால முடியல. To stand. To stand. Stand இல்லைன்னா bear his troubles ன்னு போடலாம். அதாவது தாங்க முடியல, என்னால தாங்க முடியல, அதனால to stand இல்லைன்னா to bear his trouble, அவனுடைய தொல்லைய. I am unable. unableனா என்னால முடியல. to stand இது தாங்க முடியல. to stand இல்லைன்னா bear தாங்கிறதுக்கு. ஓகேங்களா, தாங்க முடியல. I am unable என்னால முடியல. to stand இல்லைன்னா bear stand யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா to bear his trouble அவனுடைய தொல்லைய தாங்க முடியல என்னால அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I can't. I can't. can'tனாலும் முடியல. I can't bear தாங்க முடியல அப்படி சொல்லலாம். I can't bear இல்லைன்னா stand. I can't bear இல்லைன்னா stand. இந்த இடத்துலயும் நீங்க bear யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா stand யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா I am unable to stand. I am unable to stand his trouble. bear இல்லாம சொல்லணும். அதே மாதிரி I am unable to bear his trouble அப்படின்னு சொல்லலாம். stand யூஸ் பண்ணீங்கன்னா bear யூஸ் பண்ணாதீங்க, bear யூஸ் பண்ணீங்கன்னா stand யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா, I can't stand இல்லைன்னா I can't bear. I can't bear his troubles. சாரி, his trouble அவனுடைய தொல்லைய என்னால தாங்க முடியல. ஓகேங்களா, சோ இந்த மூணு சென்டென்ஸுமே சேம் மீனிங் தான். உங்களுக்கு எந்த மீனிங் ரொம்ப ஈஸியா இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன், he gives more trouble, அவன் ரொம்ப தொல்லை கொடுக்கறான் அப்படி ஒரு மீனிங். ஓகேங்களா, I am unable to stand இல்லைன்னா bear his trouble, என்னால தாங்க முடியல, என்னால முடியல தாங்க முடியல அவனுடைய தொல்லைய அப்படின்ற மீனிங். ஓகேங்களா, I can't என்னால முடியல, stand bear or stand. I can't bear his trouble இல்லைன்னா I can't stand his trouble, என்னால முடியல தாங்க முடியல அவனுடைய தொல்லைய. ஓகேங்களா, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஒரு சென்டென்ஸ்ல சில வேர்டிங்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியும், அதை எப்படி ஒரு சென்டென்ஸா மேக் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.